வணக்கம். திருப்பாவை பாசுரம் 8 நாள் 8. கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போவாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் எலோரெம்பாவாய். விளக்கம். அதாவது, கிழக்கு திசையில் வானம் வெளுத்துள்ளது. எருமைகள் சிறிது நேரம் பனிப்புல் மேய சிறு தோட்டங்களுக்கு பரவின. கிளம்பிய மற்ற பெண்களை தடுத்து நிறுத்தி, உன்னையும் அழைத்து செல்ல வாசலில் வந்து காத்திருக்கிறோம். குதூகலமுடைய பெண்ணே, எழுந்திரு. அதாவது என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு பெண்ணுக்காக நின்று அவளையும் எழுப்பி ஸ்வா போகலாம் என்று அனைத்து தோழிகளும் அழைக்கிறார்கள். அவளையும் அழைத்து செல்வார். ஏனென்றால் அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றார். கண்ணனை பாடி நோன்பு மேற்கொள்வோம். குதிரையாக வந்த அரசன் கேசியை வாயை கிழித்தவன் மல்லர்களை கொன்று தேவாதி தேவனே, அவனை சேவித்தால் நம் குறைகளை ஆராய்ந்து இறங்கி நமக்கு அருள் புரிவான். அதாவது கேசிய என்று குதிரையாக வந்த அரசன் கேசியை அழித்து விட்டான். குதிரை ரூபத்தில் வந்தவனை கண்ணன் அழித்து விட்டான். இதை பார்ப்பதற்கு நாம் வாருங்கள் என்று அவளை அழைத்து செல்வோம் என்று நிற்கிறார்கள். தேவாதி தேவனே, அவனை சேவித்தால் நமக்கு எந்த குறைகளும் வராது. நன்றி. இதுதான் திருப்பாவை பாசுரம் 8 விளக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அத்தோடு இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள் என்னுடைய சேனலை. நன்றி.